சக்தி, இந்த ஷாப்பிங் போயிட்டு வர்றதுனால அப்பப்பா அதுவும் அந்த டிராஃபிக்ல போய் நல்லா மாட்டிக்கிட்டோம். நல்லா பசிக்குதுமா. அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன அமைதியா இருக்க? உங்க வீட்டு ஸ்டைல்ல தூள் கிளப்பிட்டியா? சாரி மாமா. எதுக்கு சாரி? எனக்கு சமைக்க தெரியாது. பொண்ணு வளர்த்திருக்காங்க, சமைக்க தெரியல, வாயாட தெரியுது. இதுதானா விஷயம்? இதுக்கு போய் ஏமா தயங்குற? இதுவரை கத்துக்காம விட்ட, இனிமே கத்துக்கிட்டா போச்சு. என்ன சொல்ற துர்கா? நான் கத்து தரேம்மா. எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம கூட்டணி சமையல தான் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க. ஓகே, வா. தலை எழுத்து நல்லா வந்து வாச்சா. வெல்கம் டு அவர் கிச்சன். இப்போ நேரம் ஆயிட்டதுனால சாப்பாடு பண்ணிட்டு உருளைக்கிழங்கு கறி பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கு, நெய் இருக்கு, அப்புறம் இங்க பருப்பு பொடி இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பாடை ஜமாச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம பண்ண போறது ரைஸ். 2 டம்ளர் அளவு போட்டா போதும். அப்புறம் கிளீன் பண்ண தண்ணி ஊற்றணும். அப்புறம் அரிசியை மட்டும் கடிச்சு எடுத்துட்டு தண்ணியை ஊற்றணும். அடுத்தது குக்கரை எடுத்து இந்த அரிசியை கவனமா வேஸ்ட் பண்ணாம உள்ள கொட்டணும். தெரியுமா? வெரி குட். இங்க பாருமா சக்தி, உனக்கு சமைக்க தெரியலன்னு வருத்தப்படாத. எங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது துர்காவுக்கு சமைக்கவே தெரியாது. நான் தான் கத்து கொடுத்தேன். என்ன துர்கா? இப்ப ரொம்ப தேவை. இப்ப உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாமா? இப்ப நம்ம 4 பேருக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு இருந்தா போதும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி ஒரு வாணலியில் எண்ணெய் ஊத்தி கடுகு, உப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டா வறுத்து எடுத்துட்டு இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். சரியான அளவு உப்பு போடணும். டேஸ்ட்டுக்கு மிளகாத்தூள் போட்டா நல்லா இருக்கும். துர்கா, எவ்வளவு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும்? மொத்தமா எடுத்துட்டு வந்து என் தலையில கொட்டுங்க. 2 ஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும். உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டிஷ் சொல்லி தரேன். 10 நாள்ல நீ எக்ஸ்பர்ட் ஆயிருவேன். பருப்பு பொடி. அடடா, பருப்பு பொடி இருக்குதுன்னு நல்லா நினைச்சேன். கடைக்கு போனப்போ வாங்க மறந்துட்டேனே. சரி, கடைக்கு போய் நான் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல ஸ்டவ்வை எப்படி ஆஃப் பண்றதுன்னு உங்க மருமகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. நீங்க வரத்துக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. அப்புறம் மாமியார் கொடுமைன்னு என்ன தூக்கி உள்ள போட்டுட போறாங்க. ஒண்ணு இல்லம்மா, இது திக் பிரவுன் ஆகும்போது இந்த நாப இது எனக்கு தெரியுமா? இதெல்லாம் கூட தெரியுமா துர்கா? இதெல்லாம் தெரியுமா? துர்கா, தண்ணிய அளவா குடி, வயித்துல இடம் வச்சுக்கோ. கூட்டடி சமையல் பிரமாதமா வந்திருக்கு. ஏதாவது கூத்து பண்ணுங்க. கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி மாமனாரு உலகத்துல எங்கேயும் இருக்க மாட்டாரு. யார் நீங்க? நீ யாரு? ஓ, அந்த புறம்போக்கு இருக்கானே
அந்த திவாகரோட ஆத்தாளா? ஏய் என்ன மரியாதை இல்லாம பேசுற? யார் நீ? நான் யாரா? உன் மருமக சக்தி இருக்காளே, அவளோட பாதி புருஷன். வாடி புரட்சிக்காரி, எல்லாத்தையும் ஈனாவான வாக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. என்ன என்ன முழிக்கிற? ஏண்டி உனக்கு என்னடி நான் துரோகம் பண்ண? எதுக்குடி நம்ப வச்சு என்ன கழுத்த அறுத்த? சொல்லுடி. பாரு பாருங்க இந்த போட்டோ நல்லா பாருங்க. சொல்லுடி, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. ஐ எம் வெரி வெரி சாரி. நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னடி நக்கல் பண்றியா? பொண்ணு பார்க்க வந்தப்ப கால்ல விழுந்து கும்பிடுவ, இந்த மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ, இவனை தான் கட்டிக்க போறேன்னு கடைக்கெல்லாம் கூட வருவ, ரிசப்ஷன்ல கைய பிடிச்சிட்டு இவன் தான் என் புருஷன்னு போட்டோக்கும் வீடியோக்கும் போஸ்ட் கொடுப்ப, காலையில தாலி கட்டுற நேரத்துல எனக்கு கம்பி நீட்டிட்டு அவனுக்கு கழுத்து நீட்டிட்டு ஓடி போயிடுவ. என்ன கேட்டா ஒரே ஒரு வார்த்தையில சாரின்னு சொல்லுவ, ஒரு சாரியில முடிஞ்சு போற தப்பாடி இது. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? நடந்த தப்பு ஒண்ணுதான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உன் அருமை புருஷன் இருக்கானே திவாகர், அவனை வர சொல்லு. அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். வேணாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ராஸ்கல், பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன் வரல நினைவுல கூட்டிட்டு வர்றானா அவன்லாம் ஒழுங்கான பொறுப்புலயே பிறந்திருக்க மாட்டான். டேய் வாய மூடுறா எடுபட்ட பையல. எங்க வந்து என்ன பேசுற? ஓவரா கத்தாத, பிபி வந்து அப்புறம் ஃபிளாட் ஆயிடுவே. கூப்பிடுறீ உன் புருஷன. இதுதான் உங்களுக்கு லிமிட். என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? மனசு நொந்து போய் நான் அழுக நான் பட்ட அவமானம் உனக்கு எங்கடி தெரிய போகுது? என்னமோ நீங்க தான் பெருசா அவமானப்பட்ட மாதிரி பேசுறீங்க. நடந்த விஷயத்துல ஒரு பொண்ணு அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான். அது தெரியுமா உங்களுக்கு? நானாடி ஓட சொன்னேன்? நானாடி உன்னை ஓட சொன்னேன்? நீதான் கொழுப்பெடுத்து போய் ஓடி போன. அதுக்கு நான் காரணமா? நீதான் காரணம். உன் கூட பழகுனதுல பேசுனதுல நீ எவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சது. ஒரு கொலை பண்ண கூட தயங்காத படுபாவி. இவ்வளவு ரவுடித்தனம் பண்றவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேற என்ன பண்றது? வேற வழி இல்லாம தான் ஓடி போயிட்டேன். திவாகரனை லவ் பண்றதுக்காக அவரை போட்டு அடிச்ச அடியில அவர் செத்து போயிருப்பார் தெரியுமா? என்னது? என் புள்ளைய அடிச்சு போட்ட படுபாவி இவன் தானா? ஆமா. எதுக்கு அடிச்சேன்? நீங்க 2 பேரும் இருந்த போட்டோவையும் மொட்டை கடைச்சி பார்த்ததுனால தான் அடிச்சேன். உன் புள்ளை எவ்வளவு அந்த போட்டோல கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கட்டிக்கு போறவன உன் மகன் கட்டி பிடிச்சிட்டு இருந்தானா நான் சும்மா இருப்பேனா? அதான் அடிச்சேன். ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த கன்றாவியில கேட்கணும்னு ஆயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணனோ? வேணாம், இங்க இருந்து கிளம்பிடு. குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கிடாத. என்னடி மிரட்டறியா? என் லைஃப் போயிடுச்சு. என் லைஃப் போயிடுச்சுடி. உன் லைஃப் எங்க போச்சு? என்னால என் தங்கச்சி கண்மணியோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப நான் வருத்தப்பட்டு இருக்கேன். மத்தபடி உன்கிட்ட தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷம்தான். என்னடி என்னடி உன் தங்கச்சியோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. திமிரு பிடிச்சவள இத பாரு, உன் தங்கச்சி நான் நல்லபடியா தான் பாத்துப்பேன். அவளும் கொழுப்பு எடுத்து உன்ன மாதிரி திமிரு பிடிச்சி அவங்க முடியாது ஓடி போயிடக்கூடாதுல்ல. இத பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. தயவு செஞ்சு வெளியே போயிடு. முடியாதுரி, அந்த திவாகரை கூப்பிடு. அவர் வீட்ல இல்ல. அப்ப ஆபீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லு, இல்லன்னா அங்க போய் உண்டுலன்னு பண்ணிடுவேன். இப்ப என்ன, உனக்கு அவரை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா, வந்தாகணும். வெளியவே இரு, அவரை வர சொல்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ, என்ன கண்மணி தீய விட்டுட்டு இருக்க? போ, அந்த தக்காளி எடு சொல்றேன். சீக்கிரம். ஐயோ, என்ன பொண்ணுமா நீ? எங்க ஊர்ல நாட்டுல கல்யாணம் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். நம்ம வீட்டு கல்யாணம் நாடகம் மாதிரி நடந்து போச்சு. எங்க ஊர்ல சின்ன வயசுல கூத்து நடக்கும். அதுல ராஜகுமாரி மாதிரி வேற ஒருத்தி வந்துருவா. அந்த மாதிரி இங்க நடந்து போச்சு.
என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா படைச்சவன் வேற மாதிரி நினைச்சிடுறான். அவன் மனசுல பூபதிக்கு கண்மணி தான் முடிவாயிடுச்சு போல இருக்கு. அதான் கதையவே மாத்தி போட்டான். ஆனா கண்மணி, நடந்ததையெல்லாம் மனசுல போட்டு நீ குழப்பிக்காத. இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி பக்குவமா பொறுமையா நடந்துக்க. நீ படிச்சவ, உனக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம். என்ன, நான் சொல்றது சரிதானம்மா? சரியத்த. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்க மூக்குல எல்லாம் விரல வைக்கிற மாதிரி நீயும் பூபதியும் சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கணும். என்ன கண்மணி? சரி. இந்த பூபதி பையனை வேற இன்னும் ஆளையே காணுமே. போட்டோ வேற எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் காட்டி புலம்பி இருப்பான். இனிமே புலம்பி என்னம்மா பிரயோஜனம்? என்ன கண்மணி, அம்மாக்காரி இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? இந்த பூபதி கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே அவனோட கூட்டாளிங்களோட சகவாசம் தான். சேர்க்கை எதுவுமே சரியில்லைம்மா. அவனை கெடுக்கிறதே அவனுங்க தான். அதை தவிர பூபதி ரொம்ப நல்லவம்மா, பாசமானவன். கண்மணி, நீ ஒண்ணு பண்ணு. சீக்கிரமாவே ஒரு குழந்தைய பெத்து அவன் கையில கொடுத்துடு. இனிமே இவன் தான் உன் ஃப்ரெண்டு, இவன் கூட தான் நீ இருக்கணும்னு கட்டி போட்டு. அப்புறம் பாரேன், அவன் வீட்டை விட்டு அங்க இங்க அசையவே மாட்டான். முதல்ல அதை பண்ணிடு கண்மணி. என்ன? எரும மாடுங்க, தின்னி பண்டாருங்க, சோத்த தானே திங்குதுங்க. ஏமா இங்க கொஞ்சம் வா. ஏய், என்னடி இது கோலம்? சலவைக்கு துணியெல்லாம் போட வேண்டாமா? வீடு பூரா நனைஞ்சு கிடக்கு. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் பொறுப்பே கிடையாது. நான் ஒருத்தியே எல்லாத்தையும் பொறுப்பா செய்ய முடியுமா? அடேங்கப்பா. என்ன அடேங்கப்பா? நம்ம வீட்டுல உள்ள யாருக்குமே அறிவு கிடையாது. எங்க நின்னு துணியை கலட்டுதுங்களோ அங்கேயே கழட்டி போட்டுட்டு வந்துருதுங்க. எரும மாடு சாணி போட்ட மாதிரி. ஏன் பேச்சு முத்து மாமா, இது உங்க சட்டையா? என்னது இல்லம்மா. அட, எங்க வீட்டுக்காரரும் இந்த கிளி பச்சை கலர்ல எல்லாம் சட்டையை போட மாட்டாரு. ஏமா, இது உங்க வீட்டுக்காரரோட சட்டையா? அப்படி குத்துனா வாய் கொழுப்ப பாரு. எங்க வீட்டுக்காரரா? உங்க அப்பா எப்படி இந்த கலர்ல சட்டை போட்டிருக்காரு? ஒருவேளை அந்த சரவணம் பையன் தான் இருக்கும், கேட்டு பாரு. அட ஆமா, அன்னைக்கு ஆரத்தி எடுக்க வரும்போது கூட அந்த பையன் இந்த கலர்ல சட்டையை போட்டிருந்தான். நான் கூட ஏற்கனவே கேனைய மாதிரி இருப்பான், இவன் எதுக்கு இந்த கலர்ல சட்டையை போட்டுட்டு திரியறான்னு நினைச்சேன். அட, இந்த போது பாரு. ஏண்டா சரவணா, இங்க கொஞ்சம் வா. இது வான் சட்டை தானடா? பதில் சொல்றானு பாத்தியா? ஆமா, அந்த சட்டையை செலவைக்கு போட வேண்டாம். ஏன் சலவைக்கு போட்டா இந்த சூப்பர் கலர் சாயம் போய் பாலிஷ் போயிருமேன்னு பாக்குறியா? என்னடா கலர் இது? ஏன், இதுக்கு என்ன? எனக்கு இந்த கலர்ல சட்டையை போட்டா நல்லா இருக்காது. நீ எந்த தைரியத்திலடா இந்த கலர்ல சட்டையை போட்ட? நீயும் டேஸ்டும் இந்த கலர்ல சட்டையை போடணும்னு உனக்கு யாரடா சொன்னது? சரியான கூறு கெட்ட கூமுட்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது பேசாதக்கா. குடு குடு. அட எம்மா, கோவத்தை பாத்தியா? ஏண்டா, உனக்கு இந்த கலர் நல்லாவே இருக்காது. சொன்னா கேளு. நம்ம பூபதி கல்யாணத்தப்ப சலவக்காரன் புது சட்டை வேணும்னு கேட்டான். அவனுக்கு வேணா இந்த சட்டையை கொடுத்துருவோமா? குடுக்கா. சும்மா வளன்னு பேசிட்டு. எம்மா, வர வர இவனுக்கு எங்க இருந்துதான் கோவம் வருதுன்னு தெரியல. தாமரை தான் அதிகமா கோவப்படுவேன்னு பார்த்தேன். இவன் என்னோட கோவக்காரனா இருக்கான். எங்க இருந்து கோவப்பட கத்துக்கிட்டான்னு தெரியலையே. அது போயிட்டீங்களா நண்பா? ரொம்ப அழகா பேசுனீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு பாட்டு. ஏ சரவணா, டிவில உன்னோட ஃபேவரட் சாங் போயிட்டு இருக்கடா, கண்டுக்காம போயிட்டு இருக்க. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமா?
ஏய் சும்மா பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த திவாகர் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கட்டிட்டு 4 அப்பா அப்பாம விட மாட்டேன். ஐயோ கடவுளே, இன்னும் என்ன அசிங்கத்தை பார்க்க போறேனோ. గరి సని గరి గ సరి సని దబ మగరి సంగ సీకర సంగ సీకర తజ తం 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 తకి తం తం తం